அரசியல் சதுரங்கத்தில் தோற்றுவிட்டேன். திமுகவிலிருந்து விலகியது ஏன்? விஜயின் முன்னாள் மேனேஜர் கொடுத்த விளக்கம். நான் சர்வீஸ்ல ஜெயிச்சுட்டேன். ஆனா அரசியல் சதுரங்கத்துல தோத்துட்டேன். மாற்றம் வரும் அப்படின்னு தான் திமுகவுல சேர்ந்தேன். ஆனா இங்க வந்த பின்னாடி தான் தெரியுது, எப்படி ஏமாத்தப்படுறோம் அப்படின்னு திமுகவில இருந்து விலகுன விஜயோட முன்னாள் மேனேஜர் பி.டி. செல்வகுமார் சொல்லியிருக்காரு. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவருமான விஜயோட மேனேஜரா பணியாற்றினவர் தான் பி.டி. செல்வகுமார். இவரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவரு. விஜயோட சுறா, வில்லு, போக்கிரி மாதிரியான படங்களுக்கு பி.ஆர்.ஓவா பணியாற்றி இருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜயோட புலி படத்தோட தயாரிப்பாளர்கள்ல இவரும் ஒருத்தரு. இவரு விஜய் கிட்ட இருந்து விலகுன பின்னாடி மக்கள் நீதி மய்யம் கட்சியில இணைஞ்சு செயல்பட்டாரு. பின்னாடி கலப்பை மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பெயர்ல சமூக சேவைகள்ல ஈடுபட்டு வந்தாரு. பள்ளிகளுக்கு புதிய கட்டடங்கள கட்டிக் கொடுத்தாரு. இதுக்கிடையில தான் போன டிசம்பர் மாசம் திமுகவுல இணைஞ்சாரு. திமுகவுல மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. சட்டசபை தேர்தல்ல அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அது நடக்கல. இதுக்கிடையில தான் அவரு திமுகவுல இருந்து விலகுறதா இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதுக்கான கடிதத்த முதல்வர் ஸ்டாலினுக்கு அனுப்பியிருக்காரு. அதுக்கு பின்னாடி பத்திரிகையாளர்கள சந்திச்ச பி.டி. செல்வகுமார் திமுக மேல கடும் குற்றச்சாட்டுக்கள முன் வச்சிருக்காரு. இந்த நிலையில தான் திமுகவுல இருந்து விலகுனது ஏன் அப்படிங்கறத பத்தி விஜயோட முன்னாள் மேனேஜர் பி.டி. செல்வகுமார் பத்திரிகையாளர்கள சந்திச்சு சொல்லியிருக்காரு. திமுக மேல அப்ப அவரு கடுமையான குற்றச்சாட்டுக்கள முன் வச்சாரு. கன்னியாகுமரி தொகுதி என்னோட தொகுதி. நான் பொறந்து வளர்ந்து பள்ளி, கல்லூரி எல்லாம் அங்க தான் படிச்சேன். இந்த தொகுதியில எனக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அந்த கட்சிக்கு நான் ஆதரவு வழங்க போறேன். ரவுடியிசம், கட்ட பஞ்சாயத்து செய்றவங்களுக்கு என்னோட ஆதரவு இருக்காது. என்னோட ஆதரவ 3ல இருந்து 4 பேர் கேட்டிருக்காங்க. தேசிய கட்சிகள் கிட்ட இருந்து கூட எனக்கு ஃபோன் வருது. நான் இங்க தான் தோத்து போயிட்டேன். மற்ற எல்லா கட்சிகளும் எனக்கு ஃபோன் பண்ணி சப்போர்ட் கேக்குறாங்க. நான் சர்வீஸ்ல ஜெயிச்சுட்டேன். ஆனா அரசியல் சதுரங்கத்துல தோத்துட்டேன். யார் யாரெல்லாமோ ஒரு சீட் வாங்கிட்டாங்க. நேத்து வந்த ஓபிஎஸ் எங்க இருந்தவரு? அதிமுகவுல முதல்வரா இருந்தவருக்கு திமுகவுல வந்த உடனே ஒரு சீட் கிடைச்சிருக்கு. நான் கன்னியாகுமரி மண்ணோட மண்ணா நின்னு 12 வருஷங்களா சேவை செஞ்சிருக்கேன். என்னோட சேவைக்கு அங்கீகாரம் கொடுக்கும்படியா யாராவது வந்தா அவங்களுக்கு நாளைக்கு இல்லனா நாளைக்கு மறுநாள் ஆதரவு கொடுப்பேன். திமுகவுல சீட் குடுக்கறதா உங்களுக்கு வாக்குறுதி குடுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்விய பத்திரிகையாளர் ஒருத்தர் எழுப்பினாரு. அதுக்கு பி.டி. செல்வகுமார் கன்னியாகுமரி தொகுதியில யார் சிறப்பானவங்க? செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு தான் சீட் அப்படின்னு முதல்வர் பேசியிருக்காரு. நான் யாரையும் குறை சொல்லல. ஆனா சர்வீஸ்ல சிறந்தவங்க அப்படிங்கிற பேரு உளவுத்துறை ரிப்போர்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்குது. மனவேதனை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் பத்திரிகையாளரா இருந்து வந்தவன். பி.ஆர்.ஓவாவும் இருந்திருக்கேன். விஜய்க்கு 27 வருஷங்களா கட்டமைப்புகள உருவாக்குன போராளியா இருந்தவன். நான் இருக்கிறப்பவே விஜய் நற்பெயர்ல இருந்தாரு. நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வந்து தான் இங்க நிக்கிறேன். என்னோட உழைப்ப யார் பயன்படுத்துறது? என்னோட ஆதங்கம் நியாயமா இருந்தா நியாயம் அப்படின்னு சொல்லுங்க. இல்லாட்டி என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பின்னாடி பத்திரிகையாளர் ஒருத்தர் திமுகவுல எந்த அடிப்படையில சீட் கொடுக்கப்படுது அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அதுக்கு பி.டி. செல்வகுமார் வாரிசுகள், பணபலம் படைச்சவங்க, குவாரி வச்சிருக்கிறவங்க, கட்ட பஞ்சாயத்து வச்சிருக்கிறவங்க மாதிரியானவங்களுக்கு தான் சீட் வழங்கப்படுது. குறையா சொல்றதா நினைக்காதீங்க. சகாயம் சொன்னதுதான் நியாயமா இருக்குது. படிச்சவங்க, பண்பாளர்கள இந்த சமுதாயத்துக்குள்ள வரவிட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. புதுசா வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்கள் வாங்க, இளைஞர்களே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. மாற்றம் வரும் அப்படின்னு திமுகவுல சேர்ந்தேன். ஆனா இங்க வந்த பின்னாடி தான் ஏமாத்தப்படுறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தன்னோட ஆதங்கத்த கொட்டி தீர்த்திருக்காரு.